வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக மைதிலி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் மீண்டும் பரவலாக மழை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை, சென்னை உள்பட 16 மாவட்டங்களில் விடுமுறை. மத்திய குழுவின் வெள்ள சேத கள ஆய்வு, ஒரு வாரத்தில் மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல். மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும், பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தல். தமிழகத்தில் சில நாட்களாக ஓய்ந்திருந்த மழை நேற்று முதல் மீண்டும் பெய்ய தொடங்கியுள்ளது. வெள்ள நீர் வடியாத நிலையில் மீண்டும் மழை தொடர்வதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் வழக்கத்தை விட தாமதமாக வடகிழக்கு பருவமழை நிகழாண்டில் தொடங்கியது. அக்டோபர் 28 ஆரம்பித்த பருவமழையால் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் கடலூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் குடியிருப்பு பகுதிகள், சாலைகள், பாலங்கள் என அனைத்து பகுதிகளும் வெள்ளக்காடாக மாறின. சில நாட்களாக மழை ஓய்ந்ததால் வெள்ள நீர் வடிய தொடங்கியது. இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்பிக் கொண்டிருந்த நேரத்தில் நேற்று முதல் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மீண்டும் மழைநீர் தேங்கியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் மீண்டும் பரவலாக மழை பெய்ய தொடங்கியுள்ளது. இதனையடுத்து கனமழை பெய்து வரும் சென்னை, கடலூர், விழுப்புரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தஞ்சாவூர், அரியலூர், தூத்துக்குடி, தருமபுரி, திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் வேலூர், திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதல் விடிய விடிய கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் அவ்வப்போது மிதமான சாரல் மழை பெய்து வந்தது. நள்ளிரவிற்கு பின்னர் இது தொடர் மழையாக மாறியது. கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், கே நகர், மந்தைவெளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்தது. வியாசர்பாடி, மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளமென தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கடந்த 3 நாட்களாக மழை இல்லாததால் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருந்த சென்னை மாநகர மக்களை நேற்று இரவு முதல் பெய்ய தொடங்கியுள்ள மழை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. இப்போ ஏற்கனவே 2 வாட்டி மழை பெஞ்சது. முதல் தடவை கொஞ்சம் சுமாராக இருந்தது. ரெண்டாவது வாட்டி கொஞ்சம் அதிகமான பாதிப்பு இருந்ததா பள்ளிகளுக்கு நிறைய விடுமுறை விட்டுட்டாங்க. படிப்பு இதுவாகி போச்சு. பொதுமக்களுக்கு, சென்னை வாசிகளுக்கு இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வேலைக்கு சரியாக போக முடியல. இப்போ பெய்யறது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா பரவாயில்ல, நீயோட இன்னும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 நாள் இதே மாதிரி தொடர்ந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமான பாதிப்பு இருக்குது. கொஞ்ச நாளாக மழை இல்லாமல் இருந்துச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். இப்போ மறுபடியும் மழை பெஞ்சிருக்கு. கிளைமேட் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் எங்களுடைய ஸ்டடீஸ் ரொம்ப பாதிக்குது. இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது. மழையில் போகவும் முடியல, காலேஜுக்கு போக வேண்டியது இருக்குது. பஸ்ஸில் ஒன்றும் வரல. கோயம்பேடு தாண்டி பஸ் வரவே முடியல. ரொம்ப லேட்டாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. வெளியே வர முடியல. ஸ்டடீஸில் ரொம்ப பாதிக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக கனமழை பெய்து வந்ததால் மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். 3 நாள்களாக மழை இல்லாத நிலையில் நேற்று காலை முதல் மாவட்டத்தின் பல பகுதிகளில் பெய்த சாரல் மழை பிற்பகலில் கனமழையாக நீடித்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளமென பெருக்கெடுத்து ஓடியது. நேற்று நள்ளிரவு முதல் மீண்டும் கனமழை நீடித்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி, பள்ளிப்பட்டு, திருநின்றவூர், ஆவடி, அம்பத்தூர், திருமுல்லைவாயில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பொன்னேரி, புழல், மாதவரம், கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இதேபோல் மதுரை மாவட்டத்திலும் பரவலாக சாரல் மழை பெய்தது. மேலூர், திருமங்கலம், வாடிப்பட்டி, ஒத்தக்கடை, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, கள்ளுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை தொடர்ந்தது. கரூர் மாவட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது. மாலையில் திடீரென மழை பெய்தது. தொடர்ந்து விட்டு விட்டு பெய்து வந்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.
வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நிலை கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள வானிலை மையம், தெற்கு அந்தமானில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதால் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. சென்னையில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை நேரில் கள ஆய்வு செய்த மத்திய குழு ஒரு வாரத்தில் வெள்ள சேதம் பற்றி அறிக்கை தாக்கல் செய்கிறது. தமிழகத்தில் பெய்த கனமழையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான சாலைகள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்துள்ளன. வெள்ள சேதத்தை பார்வையிட மத்திய குழுவை உடனடியாக தமிழகத்திற்கு அனுப்ப வேண்டும் என முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியிருந்தார். இதனையடுத்து மத்திய உள்துறை இணைச் செயலர் டிவிஎன்எஸ் பிரசாத் தலைமையில் 9 பேர் கொண்ட மத்திய குழு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 4 நாள்களாக கள ஆய்வு மேற்கொண்டது. கனமழை மற்றும் வெள்ளம் பாதித்த பகுதிகளை நேரில் ஆய்வு செய்த குழுவினர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தனர். கள ஆய்வு நிறைவு பெற்றதை அடுத்து மத்திய குழுவினர் நேற்றிரவு விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றனர். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் பேசிய மத்திய குழு தலைவர் டிவிஎன்எஸ் பிரசாத், சேத விவரங்கள் கணக்கிடப்பட்டு ஒரு வார காலத்தில் மத்திய அரசிடம் அறிக்கை அளிக்கப்படும் என தெரிவித்தார். We have conducted an in-depth assessment of the situation caused by floods and rains in Tamil Nadu and in Puducherry. We will submit a report to central government within 1 week, and Government of India will take a view on it based on existing guidelines. Thank you. தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கோரியும் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 8 மீனவர்கள் உட்பட சிறையில் உள்ள 37 தமிழக மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வெளியுறவுத்துறை மூலம் இலங்கை அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை பறிமுதல் செய்த 55 மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, இலங்கை கடற்பகுதியில் தொழில்நுட்ப கோளாறால் கரை ஒதுங்கிய 4 தமிழக மீனவர்களையும் திருப்பி அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்படும் படகுகளை திருப்பி அளிக்காததால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று நடைபெறவிருக்கும் பருவநிலை மாநாட்டில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பருவநிலை மாநாடு இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியா, அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. IS தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து பாரிஸில் 130 பேர் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பருவநிலை மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக நேற்று பிற்பகல் டெல்லியிலிருந்து புறப்பட்டார். இதனையடுத்து பாரிஸ் சென்றடைந்த மோடிக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. உலக வெப்பமயமாதலை எதிர்கொள்வதில் இந்தியாவின் பங்கு தொடர்பாக பருவநிலை மாநாட்டில் மோடி இன்று உரையாற்றுகிறார். இந்த மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் ஒபாமா பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பாரிஸில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், பருவநிலை மாற்றம் தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாடு தெளிவாக இருப்பதாக தெரிவித்தார். அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து இதற்கு தீர்வு காண வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். This is a very important conference. India is taking it very seriously. The Honorable Prime Minister is himself in Paris. We all have seen the impact of climate change in the last few years. The world understands that this is a serious problem. If not addressed, it could be catastrophic. நாடாளுமன்றத்தில் இன்று மத சகிப்பின்மை குறித்து விவாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரியில் நடந்த மாட்டிறைச்சி விவகாரம், கன்னட எழுத்தாளர் கல்புர்கி படுகொலை போன்ற சம்பவங்களால் நாட்டில் சகிப்பின்மை அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இது தவிர பிரபல ஹிந்தி நடிகர் அமீர்கான் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறும் உணர்வு தோன்றியிருப்பதாக தெரிவித்ததால் சகிப்பின்மை பிரச்சினை பெரும் விவாத பொருளாக மாறியது. இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் சகிப்பின்மை தொடர்பாக விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜனுக்கு காங்கிரஸ் மற்றும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் மனு அளித்திருந்தனர். இதற்கு மக்களவைத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதால் மத சகிப்பின்மை விவகாரம் இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் உளவாளியாக செயல்பட்ட இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உள்பட 2 வரை டெல்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் காஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டத்தைச் சேர்ந்த கவிதுல்லா கான் என்ற மாஸ்டர் ராஜா என்பவர் முதலில் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து தேசிய பாதுகாப்பு தொடர்பான சில ரகசிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. எல்லை பாதுகாப்பு படை சிறப்பு பிரிவு தலைமை காவலர் அப்துல் ரசீத் என்பவர்தான் இந்த ஆவணங்களை கொடுத்துள்ளார் என்பதும், இருவரும் இணைந்து பாகிஸ்தானின் ISI அமைப்புக்கு உளவாளியாக பணியாற்றி வந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. தில்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அப்துல் ரசீத் மற்றும் கஃபீதுல்லா கான் ஆகியோருக்கு 7 நாள் காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். 139 அடியை நெருங்கும் முல்லை பெரியாறு நீர்மட்டம். அணை கண்காணிப்பு மூவர் குழு இன்று ஆய்வு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் 139 அடியை நெருங்கியுள்ள நிலையில் NAV நாதன் தலைமையிலான மூவர் கண்காணிப்பு குழு இன்று அணையை பார்வையிடுகிறது. வடகிழக்கு பருவமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 139 அடியை எட்டியுள்ளது. மழை நீடித்தால் அணையின் நீர்மட்டம் உச்சநீதிமன்றம் அனுமதித்த 142 அடியை எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனையடுத்து NAV நாதன் தலைமையிலான மூவர் கண்காணிப்பு குழு இன்று அணையை பார்வையிட்டு நீர் இருப்பு, மதகுகள் இயக்கம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்கிறது. கடந்த 2 நாட்களாக மத்திய நீர்வளத்துறை செயற்பொறியாளர் ஹரிஷ் கிரிஷ் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழுவினர் அணையில் ஆய்வு நடத்தியது நினைவு கூறத்தக்கது. தமிழகத்தில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் இலகணேசன் வலியுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பீகாரில் மதுவிலக்கை அறிவித்துள்ள முதல்வர் நிதிஷ்குமார் பாராட்டிற்குரியவர் என்றார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் பணி நேரத்தை குறைப்பது என்ற படிப்படியான நடவடிக்கையை விட முழு மதுவிலக்கைத்தான் அனைத்து கட்சிகளும் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் மதுவிலக்கு தேவை என்பதை நாம் வலியுறுத்தி வருகிறோம். வெறும் நேரம் குறைப்பு என்பதெல்லாம் போதுமானது அல்ல. மாறாக முழுமையான மதுவிலக்கை அறிவிப்பதற்கான அறிவிப்பு இந்த அரசாங்கம் செய்யுமானால் அதை வரவேற்கின்ற முதல்வராக நான் இருப்பேன் என்பது இன்றைக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலர் ER ஈஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் வடக்கு மண்டல மாநாடு தருமபுரியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஈஸ்வரன், பின்தங்கியுள்ள தருமபுரி மாவட்டத்தை முன்னேற்றும் வகையில் தொழிற்சாலைகள் மற்றும் பல்கலைக்கழகம் அமைக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றார். மரவள்ளி கிழங்கிற்கு போதிய விலையின்றி விவசாயிகள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நதிநீர் இணைப்பை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நதிநீர் இணைப்பை செயல்படுத்த வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. நதிகளை இணைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கிறார். சென்னை வடபழனியில் உள்ள SRM நிறுவனத்தின் சிம்ஸ் மருத்துவமனையில் நரம்பியல் பிரிவுக்கென தனி ஆய்வு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் உள்ள நரம்பியல் பிரிவில் தனி ஆய்வு மைய தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. டாக்டர் ஸ்ரீதரன், டாக்டர் ராஜு, பேராசிரியர்கள் அர்ஜுன் தாஸ், வேல் முருகேந்திரன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து நரம்பியல் உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக மூத்த மருத்துவர்கள் ஸ்ரீதர், சுரேஷ் பாபு உள்ளிட்டோர் உரையாற்றினார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்துடன் இணைக்க போராட்டம் நடத்திய மொழிப்போர் தியாகிகளை கௌரவிக்கும் விழா நாகர்கோவிலில் நடைபெற்றது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த குமரி மாவட்டம் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பின்னர் கடந்த 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1 தமிழகத்துடன் இணைக்கப்பட்டது. இதற்காக போராடிய மொழிப்போர் தியாகிகளை தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் H. வசந்த்குமார் கௌரவித்தார். மொழிப்போர் தியாகிகளுக்கு தற்போது அரசு வழங்கி வரும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். குமரி எல்லை போராட்ட தியாகிகளுக்கும் மத்திய அரசு கொடுக்கின்ற பணத்தை போல ஓய்வூதியத்தை குறைந்தபட்சம் 10,000ஆக உயர்த்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். திருநெல்வேலி அருகே கந்துவட்டி கொடுமை காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலைக்கு முயன்றதில் தந்தை, மகள் பலியானார்கள்.
தாய் மற்றும் ஒரு குழந்தை ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆலங்குளத்தைச் சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளியான லிங்கம் என்பவர் பலரிடம் கந்து வட்டிக்கு பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. திரும்ப செலுத்த முடியாத நிலையில் அவரை பலர் மிரட்டி வந்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் அவர் தனது வீட்டில் குடும்பத்தினருடன் விஷம் குடித்து மயங்கிய நிலையில் கிடந்தார். பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர்களில் லிங்கம் மற்றும் அவரது மகள் இளவரசி ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். லிங்கத்தின் மனைவி தங்கம் மற்றும் மற்றொரு மகள் மணி அரசி ஆகியோர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இப்போ சமீப காலமாக கந்துவட்டி கொடுமைகள் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. மறுபடி கந்துவட்டி கொடுமையால் ஒரு குடும்பமே தற்கொலை பண்ணியிருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டுருக்கு. அதில் 2 பேர் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. 2 பேர் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெற்று வராங்க. தமிழக காவல்துறை இந்த கந்துவட்டிக்காரர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுரையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் 40வது ஆண்டு மாநில சிறப்பு மாநாடு நடைபெற்றது. தமுக்கம் திடலில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் முன்னாள் நீதிபதி கே. சந்துரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என். நன்மாறன், கவிஞர் அப்துல் ரகுமான், மதுக்கூர் ராமலிங்கம், நடிகை ரோஹிணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் அனைவரும் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றினர். தப்பாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாநாட்டில் திரளானவர்கள் கலந்து கொண்டனர். கருத்துரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம், சமத்துவத்துக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். சுற்றுச்சூழலை உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்கள் எடுக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளாக நீலகிரி மாவட்டத்தில் உருளைக்கிழங்கு அறுவடை மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாள்களாக தொடர் மழை பெய்து வந்ததால் உருளைக்கிழங்கு அறுவடை நடைபெறாமல் இருந்தது. தற்பொழுது மழை நின்றுவிட்டதால் அனைத்து பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் உருளைக்கிழங்கு அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் மேட்டுப்பாளையம் சந்தைக்கு வரத்து அதிகரித்துள்ளதால் உருளைக்கிழங்கு விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த வாரம் 1600 ரூபாயாக இருந்த கொள்முதல் விலை தற்பொழுது 800 ரூபாயாக குறைந்துள்ளது. ஒரு 2-3 நாளாக தான் கொஞ்சம் வெயிலுங்க, மழை இல்லாத வெயில் அடிக்கிறதுனால மொத்த விவசாயம் நீலகிரியில் இருக்கிற அத்தனை விவசாயமும் இப்போ தான் அறுவடை கிழங்கு எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 250 டன்னு போகுதுங்க. இந்த லோடெல்லாம் நிறைய வர்றதுனால நம்ம ஊட்டிக்கு கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக பெய்த தொடர் மழையால் சாமந்தி பூ சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஆரண்டாள்ளி, பஞ்சப்பள்ளி, தொப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் சாமந்தி பூ சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. சில வாரங்களாக பெய்து வந்த தொடர் மழையின் காரணமாக தண்ணீர் தேங்கியதால் செடிகள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தொடர் மழையால் பூக்களின் தரம் குறைந்துள்ளதால் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சாமந்தி தற்போது 15 ரூபாயாக குறைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எங்க காட்டில் மழை அடிச்சு பூவெல்லாம் கருகி போச்சு. மெட்ராஸில் இன்னைக்கும் பூவெல்லாம் விலை தான். எங்க பூவெல்லாம் மலைக்கு சிறுத்து இங்கேருந்து போர்பேட்டுக்கு பூ கசங்கிருது. அங்கே போனால் விலையே இல்லை. தீபத்துக்கு நல்ல விலைன்னு தான் நாங்களும் வச்சுங்க. தை மாதம் பட்டம் கொஞ்சம் வச்சுங்க, ரெண்டுமே போச்சு. மழை காரணத்தினால ரொம்ப பாதிப்பட்டு போச்சு. இந்த பூ இருந்தால் தான் நாங்கள் பழைக்க முடியும். இதில் 50 ஏக்கரா இது ஏரியா பூரா பழிச்சுன்னு பூ தான் போடுவாங்க. அதனால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அடிப்பட்டு போச்சு. மழை இல்லாத காரணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சு காப்பாற்றி வச்சோம். ரவுண்டு சரவா ஒவ்வொரு சரவா காப்பாற்றி வச்சோம். இப்போ மழை வந்ததுனால சுத்தமாக அவுட் ஆகி போச்சுங்க. கொடுத்து எதோ 15 கொடுத்தா நாங்கள் அடுத்த வேளாமையினாலும் கொஞ்சம் விவசாயிங்க கொஞ்சம் தப்பிக்க முடியும். திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று இரவு முழுவதும் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழைக்கு பின்னர் கடந்த 2 நாள்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நேற்று மாலை முதல் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, தென்காசி, அம்பாசமுத்திரம், கடையம், ஆலங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அத்துடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழை நீடிப்பதால் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அணைகளுக்கான நீர்வரத்தும் அதிகரித்துள்ளது. இதே நிலை நீடித்தால் ஒரு சில நாள்களில் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு அணைகள் முழு கொள்ளளவை எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தில் 4-3 நாளாக மழை கிடையாது. நல்லா மழை பெஞ்சிருக்கு. நல்லா போதுமான அளவுக்கு தண்ணி டேம்ல எல்லாம் செழிப்பாக இருக்குது. குளங்களும் நல்லா இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருந்தால் குளங்கள்லாம் நல்லா நிரம்பும். விவசாயத்துக்கு நல்லா இருக்கும். காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் மீண்டும் பரவலாக மழை பெய்தது. மழையால் சாலைகள் சேதமடைந்ததால் வாகனங்கள் பழுதாகி விபத்து ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். மழைநீர் தாழ்வான பகுதிகளில் தேங்கியதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இதனை சரி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் மாலையில் ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு பலத்த மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே சென்றனர். மழையால் சுற்றுலா பயணிகளுக்கு சிறிது பாதிப்பு ஏற்பட்டாலும் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்திலும் கடந்த 2 வாரமாக பரவலாக மழை பெய்து வந்தது. அறந்தாங்கி, ஆலங்குடி, கரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றும் கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரும் வரத்து கால்வாய்களை சீரமைக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் வானம் மேகமூட்டமாகவே காணப்படுவதுடன் அவ்வப்போது மிதமான மழை பெய்து வருகிறது. சூரமங்கலம், கருப்பூர், ஓமலூர், வாழப்பாடி பகுதிகளிலும் இதேபோன்று மழை பெய்து வருகின்றது. சாரல் மழையாக பெய்வதால் இரவில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை, ஜெயங்கொண்டம், திருமானூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று காலை முதலே சாரல் மழை பெய்து வந்தது. பின்னர் மாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இன்று அதிகாலையில் மீண்டும் கனமழை பெய்ததால் மழை நீருடன் கழிவுநீர் கலக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனிடையே சென்னையிலிருந்து கும்பகோணம் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து அரியலூர் அருகே மழை காரணமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தில் மோதி கவிழ்ந்தது. இதில் 5 பயணிகள் காயமடைந்தனர். இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து பேருந்துகள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. இதேபோன்று பெரம்பலூர் மாவட்டத்திலும் வானம் மேகமூட்டமாக காணப்படுவதுடன் விட்டு சாரல் மழை பெய்து வருகிறது. பாடலூர், செட்டிக்குளம், அம்பாபாளையம், குன்னம், வேப்பந்தட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சாரல் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மற்றும் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோன்று சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி, கண்டனூர், கோட்டையூர், புதுவயல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதல் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். இதனிடையே திருப்பூர் மாநகரில் நேற்று இரவு சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. மேலும் அவிநாசி, உடுமலை, தாராபுரம், காங்கேயம், ஊத்துக்குளி, மடத்துக்குளம், மூலனூர், கருவலூர் ஆகிய பகுதிகளில் விட்டு மழை பெய்து வருகிறது. தொடரும் மழையால் ஏரி குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதனிடையே திண்டுக்கல்லில் நேற்று மாலை முதல் தொடர் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 3 வாரங்களாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்திருந்தாலும் திண்டுக்கல்லில் கனமழை பெய்யாமல் இருந்தது. இதனால் அதிருப்தி அடைந்திருந்த மக்கள் தற்பொழுது பெய்து வரும் கனமழையால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழை மேலும் சில நாட்கள் நீடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில நாளாக மழை பெய்யுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சரியான மழை பெய்யலை. ஒரு 6 மணிக்கு மேலே மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிப்பான ஒரு செய்தி மாதிரி மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மழை தொடரணும்னு சொல்லிட்டு நாங்கள் மிக எதிர்பார்ப்போடு இருக்கோம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே பெய்த மழையால் சாலைகளில் தேங்கிய நீர் இன்னும் அகற்றப்படாததால் மக்கள் அவதியடைந்து வந்தாலும் இயல்பு நிலை திரும்பியிருந்தது. தற்போது மீண்டும் மழை தொடங்கியுள்ளதால் சுற்றுலா தலமான மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்துள்ளது. கடற்கரை கோவில் மற்றும் நடைபாதைகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று இரவு 3 மணி நேரம் பெய்த தொடர் மழை காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஈரோட்டில் கடந்த 1 வார காலமாக மழையில்லாமல் இருந்த நிலையில் நேற்று காலை முதல் அவ்வப்போது சாரல் மழை பெய்தது. மாலை 6 மணிக்கு கனமழையாக மாறி சுமார் 3 மணி நேரம் விடாமல் கொட்டி தீர்த்ததில் மாநகரின் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. நிகழாண்டில் மழையால் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பியுள்ளது. விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இருப்பினும் பல குளங்கள் தூர்வாரப்படாததால் மழைநீர் வீணாவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
இந்த மழை வந்து எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ள மழை தான். தூர்வாரின ஏரி குளமெல்லாம் முழுசாக நிரம்பி இருக்குது. தூர் வாராத ஏரிகள்லாம் அதில் நிரம்புற தண்ணி பூரா வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. இந்த அரசாங்கம் அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி அந்த குளங்களை எல்லாம் தூர்வாரினா இன்னும் நம்ம மாவட்ட நிலத்தடி நீர் நல்லா வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு தண்ணி பிரச்சனை இல்லாத அளவுக்கு வரும். தஞ்சாவூரில் நேற்று இரவு கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வருகின்றது. தஞ்சாவூரில் நேற்று இரவு கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் என பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழையால் விற்பனை பாதிக்கப்படுவதாக வணிகர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனிடையே ஏரி குளங்களுக்கான நீர்வரத்து, கால்வாய்களை தூர்வாருவதுடன் நீர் வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள அணியை வீழ்த்தி கோவா வெற்றி. ISL அரையிறுதிக்கு முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸ் நகரில் நடைபெறவிருந்த பருவநிலை பேரணிக்கு அரசு தடை விதித்ததை அடுத்து 10,000 கோடி காலணிகளை போராட்ட களத்தில் வைத்து போராட்டக்காரர்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். பருவநிலை மாற்றம் தொடர்பான பன்னாட்டு அமைப்பு ஒன்று உலக அளவில் பருவநிலை பேரணிகளை நடத்தி வருகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 2 லட்சம் பேர் பங்கேற்கவிருந்த பருவநிலை பேரணிக்கு அந்த நாட்டு அரசு பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு தடை விதித்தது. இதனைத் தொடர்ந்து 10,000 ஜோடி காலணிகளை பாரிஸ் நகரின் முக்கிய பகுதியில் வைத்து போராட்டக்காரர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மேலும் பருவநிலை மாற்றம் பற்றிய விழிப்புணர்வு வாசகங்கள் காலணிகளில் இடம்பெற்றிருந்தன. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த போப் பிரான்சிஸ் மற்றும் ஐநா பொதுச் செயலர் பான் கி மூன் உள்ளிட்டோர் தங்கள் சார்பில் காலணிகளை போராட்டத்திற்கு அனுப்பி வைத்தனர். ஆப்பிரிக்க நாடுகளில் பல ஆண்டுகளாக நிலவி வரும் மத வன்முறைகளுக்கு எதிராக சமரசம் மற்றும் அமைதியை நிலைநாட்டும் நோக்கில் பயணம் மேற்கொண்டுள்ள போப் பிரான்சிஸ் மத்திய ஆப்பிரிக்கா சென்றுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளில் முதல் முறையாக பயணம் மேற்கொண்டு வரும் போப் பிரான்சிஸ் கென்யா மற்றும் உகாண்டாவை அடுத்து மத்திய ஆப்பிரிக்காவின் தலைநகரான பாங்கிக்கு விமானம் மூலம் வந்தடைந்தார். விமானத்திலிருந்து இறங்கிய போப் பிரான்சிஸுக்கு மத்திய ஆப்பிரிக்க அதிபர் கேத்தரின் சாம்பா பான்சாவும் அந்த நாட்டு அலுவலர்களும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். போப்பின் வருகையை கண்டு ஆர்ப்பரித்த பெண்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் வண்ண சீருடைகள் அணிந்த சிறுமிகள் நடனமாடி போப்பிற்கு வரவேற்பு அளித்தனர். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் லீக் ஆட்டத்தில் கோவா அணி 5-1 என்ற கோல் கணக்கில் கேரள அணியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. கொச்சியில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் கோவா FC அணியும் கேரள பிளாஸ்டர்ஸ் அணியும் மோதின. உள்ளூர் ரசிகர்கள் ஆரவாரத்துடன் களமிறங்கிய கேரள அணி ஆட்டம் தொடங்கிய 2வது நிமிடத்தில் கோல் அடிக்க திடலே அதிர்ந்தது. 12வது நிமிடத்தில் கோவா அணியின் ஜோப்ரே கோல் அடித்து சமன் செய்தார். இதனைத் தொடர்ந்து கோவாவின் வேகத்தை கேரள அணியால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆட்ட நேர முடிவில் 5-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணி கேரளத்தை தோற்கடித்தது. இந்த வெற்றி மூலம் கோவா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஏற்கனவே டெல்லி, கொல்கத்தா அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. We got 4 in a Hero ISL match. Oh, look at this. And Ronaldo's across in the centre. It's another. It's 5. And it was rattled in this time by that man, Mandar. Mandar's third goal in Hero ISL. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் மீண்டும் பரவலாக மழை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை, சென்னை உள்பட 16 மாவட்டங்களில் விடுமுறை.
மத்திய குழுவின் வெள்ள சேத கள ஆய்வு. ஒரு வாரத்தில் மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல். மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.